ஸ்ரீ தேவி பாகவதம் 22ஆம் பகுதி. சுக முனிவரின் திருமணம். அரசே, உங்களை எடுத்துக்கொள்வோம். உங்களுக்கு பொருள் ஆசை இல்லையா? ராஜ்யத்தில் பற்று இல்லையா? பிற நாடுகளை கைப்படுத்த வேண்டுமென்ற எண்ணம் இல்லையா? அப்படியாயின் எப்படி நீங்கள் ஜீவன் முக்தனாவீர்கள்? தீயவர்களிடம் தீயவர்களாகவும் முனிவர்களிடம் சாதுவாகவும் இருக்கிறீர்கள். அது எனது, இது உனது என்ற பேத புத்தியும் உங்களிடம் உண்டு. நன்மையில் மகிழ்ச்சியையும் தீமையில் துக்கத்தையும் அடையவில்லையா? இவ்வாறு வாழ்வதை விட இல்லறத்தில் ஈடுபடாதிருப்பது இன்பமானது என நான் கருதுகிறேன். உமது குலத்தில் நிமி என்ற ஓர் அரசர் இருந்தார். அவர் யாகம் செய்ய விரும்பி வசிஷ்ட முனிவரிடம் சென்றபோது, அவர் இந்திரன் யாகம் செய்ய விரும்புகிறான், அதை ஒப்புக்கொண்டு விட்டேன், அதனால் அதை முடித்துவிட்டு வருகிறேன் என்று கூற, நிமி கேளாது வேறு முனிவர்களை கொண்டு யாகத்தை முடித்து விட்டார். அதை அறிந்த வசிஷ்ட முனிவர் மிகவும் கோபம் கொண்டு, ஆணவம் கொண்ட நிமியே, என்னை மதிக்காததால் உனது தேகம் கீழே விழக்கடவது என சாபமிட்டார். இவ்விதமாக மாறி மாறி சாபமிட்டு பாவிகளானார்கள். உமது குலத்தினர் புண்ணியவான்களானால் நிமி மன்னன் எவ்வாறு சபிக்கப்படுவார்? சுகரே, நீர் சொல்வது உண்மை. உமது தந்தை வியாசர் எனது குரு. உமது தந்தையின் பந்தங்களை நீக்கிவிட்டு தவம் செய்ய விரும்புகிறீர். அப்படி தவம் செய்ய சென்றால் காட்டு மிருகங்களெல்லாம் உமக்கு பந்துக்கள் ஆகிவிடும். அப்போது பந்தம் உண்டாகிவிடும். தவம் செய்யும் போது உணவின் பொருட்டாவது உமக்கு கவலை உண்டாகும். அப்படி இருக்கும்போது நீர் கவலையில்லாது இருப்பது எப்படி? நீர் தூரதேசத்திலிருந்து மனம் குழம்பி வந்துள்ளீர். எனக்கு மனக்குழப்பம் இல்லை. கடமைகளை பற்றின்றி செய்வதே தர்மம். அதனால் நான் பற்றின்றி எல்லா கடமைகளையும் செய்கின்றேன். உமக்கு பல வழிகளாலும் மனக்குழப்பம் உண்டாகியுள்ளது. எல்லாவற்றையும் இயல்புக்கு மாறாக சிந்திக்கிறீர். அதனால் எவ்வேளையிலும் உமது மனம் குழம்பி இருக்கிறது. இதற்கு காரணம் இந்த தேகம். அதனால் தேகம் நான் அல்ல என்று உணர்வதே முக்தி ஆகும் என்றார். அதை கேட்ட சுகர் மன மகிழ்வுடன் விடை பெற்று தனது தந்தையின் ஆசிரமத்தை அடைந்தார். பின் தந்தையின் விருப்பப்படி பிதுர் தேவதையின் புத்திரியான பீவரி என்ற மங்கையை திருமணம் செய்தார். அவருக்கு கிருஷ்ணன், கௌபிரமன், பூரிதன், தேவஸ்ருதன் என்ற 4 புத்திரர்களும் கீர்த்தி என்ற ஒரு பெண்ணும் பிறந்தனர். கீர்த்தி அனு என்பவரை திருமணம் செய்தால் சுகமுனிவர் கைலாயத்தை அடைந்து தியான நிஷ்டையிலிருந்து ஆகாயத்தில் ஒளியாக எழுந்து சென்றார். இதை அறிந்த வியாச முனிவர் ஊரூராக சென்று தனது மகனை தேடினார். அவர் பலமாக கத்தியபடி மகனை தேடுவதை உணர்ந்த சிவபெருமான் அவர் முன் தோன்றி, வியாச முனிவரே, நீர் உமது புத்திரனை பார்க்க வேண்டும் என்று தோன்றினால் சுகரை உன் அருகில் சாயா ரூபமாக தோன்றும்படி சொல்கிறேன். அதை பார்த்து உமது புத்திர சோகத்தை தீர்த்து கொள்வீராக என்று கூறி மறைந்தார். உடனே அவருக்கு அருகில் சுகர் சாயா ரூபமாக வந்து சேர்ந்தார். அதனாலும் திருப்தி அடையாத வியாச முனிவர் பைத்தியக்காரரை போல புலம்பிக் கொண்டிருந்தார். 22ஆம் பகுதி நிறைவடைந்தது.